வணக்கம். நல்வரவு. ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல இருந்து இன்னொரு முக்கியமான பகுதிக்கு உங்கள வரவேற்கிறேன். இதுவரை நாம் மூச்சு பத்தி பேசியிருக்கோம், ஜீரணம் பத்தி பேசியிருக்கோம், ஹாப்பி ஹார்மோன்ஸ் பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு மறைந்திருக்கிற வலைய பத்தி பேசப் போறோம். இது பேரு ஃபேஷியா. இப்போ நீங்க கேக்கலாம், ஃபேஷியாவா? அது என்ன புதுசு? நான் இதுவரை இந்த பேரை கேட்டதே இல்லையே அப்படின்னு. அதான், இதுதான் மறைந்திருக்கிற வலை. நீங்க பார்க்க முடியாது, ஆனா அது இல்லைனா நீங்க நிமிர்ந்து உட்கார முடியாது, நடக்க முடியாது, வலி இல்லாம இருக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்குங்க. அந்த ஆரஞ்சு பழத்துக்கு மேல தோல் இருக்கு, உள்ள சுழைகள் இருக்கு. ஆனா அந்த சுழைகளை எல்லாம் ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கிற அந்த வெள்ளை நார் ஞாபகம் இருக்கா? அதான் ஃபேஷியா. அந்த வெள்ளை நார் இல்லைனா ஆரஞ்சு பழம் சுழையா சுழையா சிதறிடும், ஒரு பழமா இருக்காது. அதே மாதிரிதான் உங்க உடம்பும். உங்க உடம்புல தோலுக்கு அடியில் தசைகளை சுற்றி எலும்புகளை இணைச்சு உள்ளுறுப்புகளை தாங்கி எங்க பார்த்தாலும் இந்த வெள்ளை வலை பறந்து கிடக்குது. இது ஒரு 3D ஸ்பைடர் வலை. உங்க தலை உச்சியிலிருந்து உங்க கால் விரல் நுனி வரை எல்லாத்தையும் இணைச்சு ஒரே கண்ணியா வச்சிருக்கு. இப்போ நமக்கு நல்லா புரிஞ்ச இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்குங்க. அது புதுசா இருக்கும்போது நல்லா இழுக்க முடியும். நீங்க இழுக்கிறீங்க, விடுறீங்க, அது திரும்ப அதே நிலைக்கு வந்துடும். அதுக்கு எலாஸ்டிசிட்டி, நெகிழ்ச்சி இருக்கு. இப்போ அதே ரப்பர் பேண்ட ரொம்ப நேரம் இழுத்தே வைச்சிருக்கீங்க. 1 மணி நேரம், 1 நாள், 1 வாரம். என்ன ஆகும்? அதன் எலாஸ்டிசிட்டி போயிடும். நீங்க விட்டுட்டாலும் அது பழைய நிலைக்கு வராது. லூசா தொங்கும். இல்லைனா ரொம்ப இறுகி உடையக்கூடும். இப்போ இதே ரப்பர் பேண்ட இழுக்காமலே ரொம்ப நாள் வைச்சிருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அதுவும் தன் எலாஸ்டிசிட்டியை இழந்து கெட்டியாகி கடினமாகி உடையக்கூடியதா மாறிடும். அப்புறம் அதை இழுக்க முடியாது. அது தன் வேலையையே இழந்திடும். ரப்பர் பேண்ட் விஷயத்துல 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. 1, அதிகமா இழுத்து வைச்சிருந்தா பிரச்சனை. 2, இழுக்காமலே வைச்சிருந்தாலும் பிரச்சனைதான். ரெண்டுமே அதன் நெகிழ்ச்சியை கெடுத்து பயனற்றதாக்கிடும். இப்போ உங்க உடம்புல இருக்கிற ஃபேஷியா அதே மாதிரிதான். ஃபேஷியா உங்க உடம்போட ரப்பர் பேண்ட். அது இயற்கையா நெகிழ்ச்சியோட இருக்கும்போது நீங்க குனியறீங்க, நிமிர்றீங்க, திரும்புறீங்க, ஓடுறீங்க, குதிக்கிறீங்க, எல்லாம் சுமூகமா நடக்கும். ஆனா ஒரே மாதிரி உட்கார்ந்திருந்தா அதிகமா இழுத்து வச்ச ரப்பர் பேண்ட் மாதிரி ஃபேஷியா இறுகிடும். உடம்ப அசைக்காம ஸ்ட்ரெச் பண்ணாம இருந்தா இழுக்காம வச்ச ரப்பர் பேண்ட் மாதிரி ஃபேஷியா கெட்டியாகி விரைப்பாகி தன் நெகிழ்ச்சியை இழந்திடும். ரெண்டுமே ஆபத்துதான். ரெண்டுமே வலியையும் இயக்க குறைவையும் உடல் பிரச்சனைகளையும் தரும். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஃபேஷியா முழுக்க முழுக்க புரோட்டீனால ஆனது. குறிப்பாக டைப் 1 காலஜன். இதுதான் ஃபேஷியாவின் முக்கிய புரோட்டீன். இந்த காலஜன் இழைகள் ஒரு நெட்வொர்க் மாதிரி பின்னப்பட்டு உங்கள் உடல் முழுக்க ஒரு வலையமைப்பாக இருக்கு. இதுக்கு இழையில ஹைலியுரானன், ஒரு வழவழப்பான திரவம் இருக்கு. இதுதான் ஃபேஷியாவை நெகிழ்வா தன்மையோடும் வழவழப்பாதும் வைச்சிருக்கு. தசைகளும் எலும்புகளும் உறுப்புகளும் ஒன்னோட ஒன்று உரசி வலி வராம இந்த ஹைலியுரானன் தடுக்குது. இப்போ புரிஞ்சுதா? ஃபேஷியானா அது வெறும் திசுவில்ல, அது ஒரு உயிருள்ள இயங்குகிற நெகிழ்கிற வலை. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. யாரெல்லாம் தங்கள் ஃபேஷியாவை கவனிக்க வேண்டும்? யாரெல்லாம் இந்த பிரச்சனைக்கு ஆளாகிறார்கள்? கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பவர்கள், நாள் முழுக்க ஒரே மாதிரி உட்கார்ந்து தோள்களை கூனி குழைஞ்சு கழுத்தை முன்னால் நீட்டி டைப் பண்றீங்களா? உங்க ஃபேஷியா ஒரே நிலையில இறுகி கழுத்து வலி, தோள்பட்டை வலி, கை மரத்து போறது, இதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகள். டிவி பார்க்க நேரம் உட்கார்பவர்கள், மணிக்கணக்கா சாய்ந்து ஒரே போஸ்டர்ல படுத்து அசையாம டிவி பார்க்கிறீங்களா? உங்க ஃபேஷியா மெதுவா சுருங்கி முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து விரைப்பா வரும். தையல் மிஷின்ல உட்கார்பவர்கள், தொடர்ந்து குனிஞ்சு கழுத்தை ஒரே பக்கமா திருப்பி கையை ஒரே மாதிரி அசைச்சு வேலை பார்க்கிறீங்களா? உங்க ஃபேஷியா ஒரு பக்கமா இறுகி தோள்பட்டை பாரமா ஆகும், கை எடுக்க முடியாம போகும், விரல்கள் வலிக்கும். கார் டிரைவ் பண்றவங்க, நீண்ட நேரம் டிரைவ் பண்றீங்களா? ஸ்டீரிங் பிடிச்சு கண்ண சாலையில வைச்சு ஒரே மாதிரி உட்கார்ந்திருக்கீங்களா? உங்க ஃபேஷியா இறுகி கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். மொபைல்ல அதிக நேரம் பார்ப்பவர்கள், கழுத்தை குனிஞ்சு தோள்களை மேலே தூக்கி ஒரே மாதிரி பிடிச்சு மொபைல் பார்க்கிறீங்களா? இத டெக் நெக்னு பேரு. கழுத்து ஃபேஷியா இறுகி தலைவலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி வரும். நீண்ட நேரம் நிற்பவர்கள், ஷாப்ல, கடையில, ஃபேக்டரியில நாள் முழுக்க நிற்கிறீங்களா? ஒரே மாதிரி நின்னு கால மாத்துறதில்லையா? கால் ஃபேஷியா இறுகி உங்களுக்கு பிளான்டார் ஃபேஷியேட்டிஸ், அதாவது உள்ளங்கால் வலி, குதிகால் வலி, கால் பிடிப்பு வரும்.
இவர்கள் எல்லாருமே தங்கள் ஃபேஷியாவை கவனிக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் என்ன ஆகும்? இதுதான் நோய்க்கான ஆரம்பம். முதல்ல ஒரு சின்ன விரைப்பா இருக்கும், பரவாயில்லைன்னு விட்டுருவோம். அப்புறம் அது வலியா மாறும், மாத்திரை போட்டுக்கலாம்னு அடக்குவோம். அப்புறம் அது நாள்பட்ட வலியா மாறும், எப்ப பார்த்தாலும் வலின்னு ஆகிடும். கடைசியில அது மற்ற உறுப்புகளையும் பாதிக்கும். ஃபேஷியா இருக்கத்தால வர்ற பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். தலைவலி, ஒற்றை தலைவலி. கழுத்து ஃபேஷியா இருக்கும் தலைக்கு இரத்த ஓட்டத்தை தடுக்கும். கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இதுதான் நேரடி விளைவு. முதுகு வலி, இடுப்பு வலி, ஃபேஷியா இருக்கும் முதுகெலும்பை இழுக்கும். முழங்கால் வலி, இடுப்பு ஃபேஷியா இருக்கும் முழங்காலை பாதிக்கும். உள்ளங்கால் வலி, இது பிளான்டார் ஃபேஷியேட்டிஸ். கை விரல் வலி, மரத்து போதல், கை ஃபேஷியா இருக்கும் நரம்புகளை நசுக்கும். சுவாச பிரச்சனை, மார்பு ஃபேஷியா இருக்கும் மூச்சை ஆழமாய் எடுக்க முடியாம பண்ணும். ஜீரண பிரச்சனை, வயிற்று ஃபேஷியா இருக்கும் உறுப்புகளை நெருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். என்ன பேர் கேட்பாங்க, டாக்டர் ஏன் முகத்துல சுருக்கம் வருது, தோல் ஏன் தொங்குது? இதுக்கு பதில் ஃபேஷியா தான் முழுக்க முழுக்க காரணம். முகத்துல இருக்கிற ஃபேஷியா தான் முக தசைகளையும் தோலையும் இணைச்சு முகத்துக்கு வடிவம் கொடுக்குது. வயசாகும்போது இந்த ஃபேஷியா தன் நெகிழ்ச்சியை இழக்குது. அது தளர்ந்து இறுகி அதன் பிடிமானம் குறையுது. முகத்துல இருக்கிற ஃபேஷியா 2 அடுக்கா இருக்கு. மேலடுக்கு தோலுக்கு கீழே, ஆழ அடுக்கு தசைகளை சுத்தி. மேலடுக்கு ஃபேஷியா பலவீனமானா முகத்தோல் தொங்கும், ஜோல்ஸ் வரும். ஆழ அடுக்கு ஃபேஷியா இறுகினா முகத்துல உள்ள தசைகள் சரியா அசையாது, முகத்துல பளபளப்பு குறையும், கண்களுக்கு கீழே கருமை வரும். அதே மாதிரி தான் உடல் தோலும். உங்க கை, கால், வயிறு, முதுகு எல்லா இடத்துலயும் தோலுக்கு கீழே ஃபேஷியா இருக்கு. இந்த ஃபேஷியா தான் தோலை இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்கு. ஃபேஷியா இறுகி தன் நெகிழ்ச்சியை இழக்கும்போது தோல் சுருங்க ஆரம்பிக்கும், சுருக்கம் வரும், தோல் தளர்ந்து தொங்கும், செல்லுலைட் அதாவது தோல்ல சிறு சிறு குழிகள் மாதிரி ஆகும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஃபேஷியா இறுக்கம்தான். ஆமாம், முடி கொட்டுதலுக்கும் ஃபேஷியா தான் காரணம்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் தானே? தலைப்பகுதியில இருக்கிற ஃபேஷியா தான் உச்சந்தலைக்கும் தலை தசைகளுக்கும் இணைப்பா இருக்கு. இது தலைப்பகுதியில ரத்த ஓட்டத்தையும் நரம்புகளையும் பாதிக்கும். தலை ஃபேஷியா இறுகினா தலைக்கு ரத்த ஓட்டம் சரியா போகாது, முடி ஃபாலிகல்ஸ்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்? முடி வளர்ச்சி குறையும், முடி உதிர ஆரம்பிக்கும், முடி கொட்டும். இதனாலதான் சிலருக்கு தலைக்கு மசாஜ் பண்ணினா தலை ஃபேஷியா தளர்ந்து ரத்த ஓட்டம் அதிகரிச்சு முடி வளர்ச்சி மேம்படுது. இப்போ இந்த நவீன காலத்துல ஃபேஷியாவை சரி செய்ய பல முறைகள் இருக்கு. பிஆர்பி அப்படின்னு சிலர் சொல்வாங்க. பிஆர்பி அப்படின்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. நம்ம உடம்புல இருந்து ரத்தம் எடுத்து அதுல இருக்கிற பிளேட்லெட்ஸை பிரிச்சு பாதிக்கப்பட்ட இடத்துல ஊசி மூலமா செலுத்துவாங்க. இது புது கொலாஜன் உருவாக்க உதவும். ஆனா பிஆர்பி ஒரு மருத்துவ சிகிச்சை, அதுக்கு டாக்டர் ஆலோசனை கண்டிப்பா தேவை. அத பத்தி உங்க டாக்டர் கிட்ட கேட்டு அவர் சொன்னபடிதான் செய்யணும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாங்க இயற்கை சிகிச்சை முறையில நம்பிக்கை வைத்திருக்கோம். எங்களிடம் பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க உங்க முகத்தை பார்த்தும் உங்க தோலை பார்த்தும் உங்க உடம்பின் அசைவுகளை பார்த்தும் இதையெல்லாம் வச்சே உங்க ஃபேஷியாவின் நிலைமையை டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், நாங்க ரத்த பரிசோதனை, ஸ்கேன் எதுவும் செய்ய வேண்டாம். உங்க முகத்துல இருக்கிற பொலிவு, உங்க தோலின் தன்மை, நீங்க நடக்கிற விதம், நீங்க குனியிற விதம், உங்க கழுத்தை திருப்புற விதம், இதையெல்லாம் வச்சே உங்க உடம்புக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எங்களால சொல்லிட முடியும். அதனாலதான் சொல்றோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்க முகம் உங்க உடம்பின் கண்ணாடி. அதை பார்த்தே உங்க ஃபேஷியாவின் நிலைமைய நாங்க புரிஞ்சுக்கிடுவோம். நாங்க செய்யற ஐஎஸ்டிஎம், டூல் மசாஜ், ஸ்பைன் அலைன்மெண்ட், அக்குபஞ்சர் எல்லாம் இறுகி போன ஃபேஷியாவை மெதுவா தளர்த்தி அதன் பழைய நிகழ்ச்சியை திரும்ப கொண்டு வர உதவுறது. இது ஒரு இயற்கையான ஆக்கிரமிப்பில்லாத முறை. இப்போ நம்ம ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாங்க இதை எப்படி அணுகுறோம்னு பார்க்கலாம். நாம ஸ்பெஷலான டூல்ஸ் வச்சு இறுகி போன ஃபேஷியாவை மெதுவா கிளறி பிரிச்சு நெகிழ்வுத்தன்மையை மீட்டெடுக்க உதவுறோம். இதுக்கு பேரு ஐஎஸ்டிஎம். ரப்பர் பேண்ட் உதாரணமே சொல்லலாம். ஒரு ரப்பர் பேண்ட் இறுகி கிடந்தா அதை மெதுவா பிசைஞ்சு இழுத்து தளர்த்தணும். அதே மாதிரி நம்ம டூல்ஸ் இறுகி போன ஃபேஷியாவை பிசைஞ்சு பிரிச்சு மெதுவாக்குது. டூல் மசாஜ் அண்ட் ஸ்பைன் மசாஜ் இது தசைகளுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு கீழே இருக்கிற ஃபேஷியா அடுக்குகளுக்கும் ஆழமான அழுத்தத்தை கொடுத்து அவைகளை தளர்த்துது. ஸ்பைன் அலைன்மெண்ட் முதுகெலும்பு சரியா அமையும் போது அதை சுத்தி இருக்கிற ஃபேஷியாவும் சரியான நிலைக்கு வரும். நரம்புகளுக்கு அழுத்தம் குறையும், உடம்பு சமநிலை அடையும்.
அக்குபஞ்சர் சில குறிப்பிட்ட புள்ளிகளை ஊசி மூலமா தூண்டி ஃபேஷியால இருக்கிற பதட்டத்தை குறைக்க உதவுது. இந்த சிகிச்சைகளால ஃபேஷியா சரியானா என்ன பலன் கிடைக்கும்? வலி குறையும். இறுகின ஃபேஷியா தளரும்போது நரம்புகள் மீதான அழுத்தம் குறைஞ்சு வலி போகும். இயக்கம் அதிகரிக்கும். தசைகள் சுதந்திரமா அசைய முடியும். ரத்த ஓட்டம் சீராகும். ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் எல்லா இடத்துக்கும் போகும். தோற்றம் மேம்படும். உடல் நிமிரும். முகத்துல பளபளப்பு வரும். மூச்சு சீராகும். மார்பு ஃபேஷியா தளரும்போது மூச்சு ஆழமாகும். இப்போ ஃபேஷியாவை ஆரோக்கியமா வைக்க நீங்க வீட்லயே செய்யக்கூடிய விஷயங்கள் பத்தி சொல்றேன். முதல்ல தண்ணீர் குடிக்கணும். ஃபேஷியாவை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நினைச்சுக்குங்க. ஸ்பாஞ்ச் ஈரமா இருந்தாதான் அது மிருதுவா நெகிழ்வுத்தன்மையோட இருக்கும். காய்ஞ்சு போனா அது உடையக்கூடியதா மாறிடும். அதே மாதிரி தான் ஃபேஷியாவும். போதுமான தண்ணீர் குடிக்கணும். ரெண்டாவது, தினமும் உடம்ப அசைக்கணும். குறிப்பா ஸ்ட்ரெச்சிங் மிக முக்கியம். யோகா, பைலேட்ஸ் மாதிரி பயிற்சிகள் ஃபேஷியாவை நெகிழ்வுத்தன்மையோட விட்டு உதவும். மூணாவது, ஃபோம் ரோலர்ல உருள்றது ஃபேஷியாவை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இது ஒரு வகை சுய மசாஜ் முறைதான். நான்காவது, தொழில்புரை மசாஜ். குறிப்பா ஃபேஷியல் ரிலீஸ் மசாஜ் இறுகின ஃபேஷியாவை தளர்த்தி உடம்புக்கு இயக்கத்தை திரும்ப கொண்டு வர உதவும். ஐந்தாவது, சரியான போஸ்டர். உட்காரும்போதும் நிக்கும்போதும் நடக்கும்போதும் சரியான போஸ்டரை கவனிக்கணும். ஒரே இடத்துல நெடுநேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இடையிடையே எழுந்து நடக்கணும், உடம்ப அசைக்கணும். மூச்சும் ஃபேஷியாவும் ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. மூச்செடுக்க நமக்கு உதராவிதானம் முக்கியம். இந்த உதராவிதானமும் ஒரு தசைதான். அதுவும் ஃபேஷியாவால சூழப்பட்டுதான் இருக்கு. இறுகின ஃபேஷியா உதராவிதானத்தின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி மூச்ச ஆழமா இழுக்க முடியாம பண்ணிடும். அதனால ஃபேஷியாவை தளர்த்தும் போது மூச்சும் சீராகும். அதே மாதிரிதான் ஜீரணமும். வயிறு மற்றும் குடல்களை சுத்தி இருக்கிற ஃபேஷியா தான் அவைகளை சரியான இடத்துல வச்சிருக்கு. இது இறுகினா குடல் இயக்கம் பாதிக்கும், உணவு சரியா நகராது, வயிறு உப்புசம், மலச்சிக்கல், ஜீரண கோளாறு வரும். அதனாலதான் நாம ஒரு சின்ன வலிய மட்டும் பார்க்காம மூச்சு, ஜீரணம், முதுகெலும்பு, தோற்றம் இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்ச அமைப்பா பார்த்து அதன் அடித்தளமான இந்த ஃபேஷியா வலைய சரி செய்ய உழைக்கிறோம். உங்க உடம்புல இருக்கிற இந்த மறைந்திருக்கிற வலைய கவனிக்கணும். அதுதான் உங்களை நிமிர்த்தி வச்சிருக்கு. அதுதான் உங்க அசைவுகளுக்கு காரணம். அதுதான் உங்க வலிக்கும் மூல காரணம். ஒரு சின்ன விரைப்பு, ஒரு சின்ன வலி, ஒரு சின்ன சுருக்கம், இதையெல்லாம் அலட்சியம் பண்ணாதீங்க. இது உங்க ஃபேஷியா உங்களுக்கு கொடுக்கிற சமிக்ஞை. ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல பயிற்சி பெற்ற எங்க மருத்துவர்கள் உங்க ஃபேஷியாவை முழுமையா ஆராய்ந்து அதன் இறுக்கத்தை தளர்த்தி அதன் பழைய நெகிழ்ச்சியை திரும்ப கொண்டு வர உதவுறோம். ஞாபகம் வச்சுக்குங்க, ரப்பர் பேண்ட் மாதிரி ஃபேஷியாவும் அதிகமா இறுகி நெகிழ்வுத்தன்மையை இழந்துடக்கூடாது. அப்படி நடந்தா வலி, இயக்க குறைவு, முக சுருக்கம், முடி கொட்டுதல், உறுப்புகளின் பிரச்சனை இப்படி பல பாதிப்புகள் வரும். அதுக்கு முன்னாடியே நாம் அதை கவனிச்சு சரி பண்ணணும். லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஆர் கோல். என்னங்க, இந்த விஷயம் புரிஞ்சுதா? ரப்பர் பேண்ட் உதாரணம் ஞாபகம் இருக்குல்ல? அது மாதிரி நம்ம ஃபேஷியாவையும் கவனிக்கலைனா இறுக்கி போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு, உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல? லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க, பதில் சொல்றோம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல இருந்து இப்படி ஒரு நன்றியோடு வணக்கம்.